அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். வலசரவாக்கத்தில் சீமான் ஆஜராக போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்று காலையிலிருந்தே பரவலாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சீமான் அவர்களை நேரில் ஆஜராகணும்னு சொல்லிய பிறகு சீமான் நேரில் ஆஜராக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனை அடுத்து காவலர்கள் சீமானுடைய வீட்டிலேயே நோட்டீஸை ஒட்டியிருந்ததும், அதற்கு பிறகு அங்கிருந்த ஒரு பாதுகாவலரை கைது பண்ணி அழைச்சிட்டு போயிருந்ததும் ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியிருந்துச்சு. இதனை அடுத்து இன்று இரவுக்குள்ள சீமான் ஆஜராகி ஆகணும் அப்படின்னு காவலர்கள் சொல்லியிருந்தாங்க. அதற்கு சீமான் அவர்களும் ஆயத்தமாக இருந்தார். ஆனால் சீமான் வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, வலசரவாக்கம் காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய எல்லா தெருக்களுமே க்ளோஸ் ஆகி பேரிகார்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அங்கே இருக்க எல்லா கடைகளுமே அடைச்சும் இருக்காங்க காவலர்கள். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட காவலர்களை அந்த இடத்துல பாதுகாப்புக்கு குவிச்சிருக்காங்க. ஏன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் ரொம்பவே கொந்தளிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் இந்த முறையும் எப்படியும் வரமாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காவலர்களுக்கு அவர் வராரு அப்படின்னு தெரிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா, அவங்க பிளான் பண்ண மாதிரி இந்த ஒரு விஷயம் போலையே அப்படின்ற ஒரு அதிர்ச்சியும் அவங்க செய்த எல்லா செயல்களுமே தெரிய வருது. ஏன்னா ஆளுங்கட்சி கொஞ்ச நாட்களாகவே சீமானை குறி வச்சு தாக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. அவர் எல்லா பகுதிகளிலுமே பொதுக்கூட்டம் போடுற வேலையை நடத்திட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வலசரவாக்கம் காவல் நிலையமும், இன்னொரு பக்கம் மதுரை திருச்சியில் இருக்கக்கூடிய காவலர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்குக்கு சீமான் நேரில் ஆஜராகணும், அந்த வழக்குக்கு சீமான் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு கார்னர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த பொதுக்கூட்ட வேலைகளை பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே யாரோ கொடுக்கக்கூடிய அழுத்தத்துக்கு தான் காவலர்களும் வேலை செய்கிறாங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது. தற்போது வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு சீமான் வராரு அப்படின்ற காரணத்தினால வலசரவாக்கம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போக்குவரத்து நெரிசல் உண்டாகியிருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி சீமான் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக பயணிச்சு வந்து காவல் நிலையம் வந்த பிறகுதான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேரிகார்டு முழுக்க காவலர்கள் நின்றுட்டு இருந்ததும், அதற்கு பிறகு சீமானும் அவருடைய மனைவி கயல்விழி சீமானும் மட்டும்தான் காவல் நிலையத்திற்குள்ள வரணும் அப்படின்னு காவலர்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமை சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.